காலையில் சாப்பாடு வைக்கணும். அதுக்கு இப்போ தான் சமைச்சு எல்லாத்தையும் சோமாரி வச்சுருக்கேன். காலைல க்ளீன் பண்ணி முடிக்க 10 மணி ஆயிரும். 10 மணிக்கு சாப்பாடு வைக்கணுன்னா நைட்டு தான் சமைச்சு வைக்கணும். அப்புறம் அதுவும் நைட்டுக்கு ஈவினிங் வைக்கிறாந்தா காலையில் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சமைச்சு வச்சுட்டு வந்துட்டோன்னா ஈவினிங் வைக்கலாம். 6 மணிக்கு போல் வச்சுட்டு வரலாம். இப்போ சமைச்சு வச்சா மட்டும்தான் அது ஆறும். இல்லைன்னா அப்படியே காலையில் வரைக்கும் இதுவே ரொம்ப சூடாக இருக்கும், சாப்பிட முடியாததுங்க. அப்படியே பறக்குங்க, வைக்கிறதுக்குள்ளேயே பறக்குங்க. அது ஒரு டைம் சுட்டுருச்சுன்னா அப்புறம் அதுங்க சாப்பிடாதுங்க. அதனால் இப்படி தான் ஆக்கி வைக்கிறது. 4 பாத்திரத்துலேயும் ஆக்கி வச்சுட்டு மணி பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு 11 மணி ஆக போகுது. எல்லோரும் படுத்துட்டாங்க. வாண்டுங்க எல்லாம் அந்த படுத்து கிடக்குதுங்க. வாண்டுங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. பைரவிங்க படுத்துருக்கு. வாண்டுங்க இந்த படுத்து கிடக்குறாங்க. சுக்கி மட்டும் முழிச்சிருக்கான். வாண்டு தூங்கிடுச்சு. முழிக்குதுங்க. என் வாய்ஸ் கேட்டோன்னா முழிச்சிருங்க. அவங்க கொடியில் இருந்தா இருக்குது. எந்திரிச்சு வருதுங்க. பால் இருக்குன்னு ஊற்றிட்டு தான் படுக்கணும். இப்போ தான் சாப்பாடு சமைச்சு முடித்தேன். இனிமேல் தான் அந்த நெருப்பெல்லாம் அமர்த்தி வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்கணும். நைட்டு எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு 11 மணி ஆயிரும். அதுங்களுக்கு வேலை இல்லை, ஆனால் சமைச்சு வைக்கிற வேலை இருக்கும். அங்கேனா கரண்ட் அடுப்பு அப்பப்போ செஞ்சு வச்சுருவேன். இங்கே அடுப்புனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ரொம்ப லேட் ஆகும். எல்லா வேலையுமே லேட் ஆகும். க்ளீன் பண்ணி அங்கே போயிட்டு இங்கே வந்து ஜூலி பசங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே உள்ள வாண்டுங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். தேங்க்யூ. குட் நைட்.